அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா ஐஎன் சோலார் நம்ம கடலூரில் நம்மளோட கம்பெனி இருக்குங்க. நம்மளோட இன்ஸ்டாலேஷன் இன்றைக்கி கடலூரில் தேவனாம்பட்டினம் அப்படின்ற ஒரு இடத்துல இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஒரு 15,000 ரூபா கொடுத்தாலே சோலார் போட முடியும் அப்படின்ட்டு. அது எப்படி இந்த கஸ்டமர் எப்படி அது மாதிரி போட்டாங்கன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கடலூரில் ஒரு 2 கிலோவாட்டு சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இவங்களுக்கு 2 கிலோவாட் சோலார் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இவி பில் வந்து ஒரு 3000 4000 ரேஞ்சுக்குள்ளே வருங்க. அதனால் இவருக்கு 2 கிலோவாட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். 2 கிலோவாட்டோட ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய்க்கு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம், இன்க்ளூடிங் எல்லாமே சேர்த்து. இந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 1,50,000 ரூபா கஸ்டமர் செலவு பண்ணணுங்க. என்ன நீங்கள் 15,000 ரூபா செலவு பண்ணால் போதும், நீங்கள் 1,50,000 செலவு பண்ணணும் சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையுமே இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம இஎம்ஐயில் வாங்குகிறோம். அதே கான்செப்ட் தாங்க சோலாருக்கும். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனி ப்ரைவேட்டாக HDFC சில நிறைய ஃபினான்ஸ் செக்டார் இருக்குது, அவங்க உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க, நீங்கள் ஈஸியாக அந்த லோனை வாங்கிக்கலாம். இது வந்து கவர்மெண்ட்டே ஒரு குறிப்பிட்ட நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் எல்லாருக்கும் லோன் கொடுக்க சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி 90% இருக்கிற பேங்க் எல்லாமே அவங்களே வாண்டடாக லோன் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இதில் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு இடமே கிடையாதுங்க. ஸோ ஒரு நல்ல சிபில் ஸ்கோரு நல்ல பர்சனாக இருந்ததுன்னா தாராளமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ அப்படி தான் இந்த ப்ராஜெக்டை நாம் ஒருத்தவங்களுக்கு இஎம்ஐயில் போட்டு கொடுத்துருக்கோம். ஏன் நாங்கள் இஎம்ஐயில் போட்டு கொடுக்குறோம்? இப்போ இஎம்ஐ கட்டுறதே நிறைய பேருக்கு விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம். நாங்கள் ஏன் இந்த கஸ்டமருக்கு இஎம்ஐ போட்டு கொடுத்தோம் அப்படின்னா, இஎம்ஐயோட ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் 10% கஸ்டமர் கான்ட்ரிபியூட் பண்ணணும், டைரெக்டாக பேங்க்குக்கு கட்டிடுவாருங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் 1,50,000 ரூபா, கஸ்டமர் 15,000 ரூபாயை பேங்க்கில் கட்டிட்டார். பேலன்ஸ் 1,35,000க்கு பேங்க்கு லோன் போட்டு கொடுத்துருச்சு. 1,35,000 ப்ளஸ் இவரோட 15,000 சேர்த்து எங்களுக்கு பேங்க்கு கொடுத்துட்டாங்க. இவர் வந்து அந்த 1,35,000க்கு இஎம்ஐ கட்ட போகிறாரு. நார்மலாக வெளியில் வாங்குகிற இஎம்ஐக்கும் இந்த சோலார் ஸ்கீமுன்னு சொல்லி நீங்கள் பேங்க்கில் வாங்குகிற இஎம்ஐக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நார்மலாக நீங்கள் வெளியில் வாங்குகிற இஎம்ஐ பார்த்தீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 9% இருக்கும் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 6.7% தான், ஆல்மோஸ்ட் 7% தான் இதுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கட்டுறீங்க. அப்போது உங்களோட வட்டி நீங்கள் ஒரு 3 வருஷம் அதுக்கு இஎம்ஐ கட்டினீங்கன்னா அதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10% அமௌண்ட்டு தான் உங்களோட லோன் அமௌண்ட்லேருந்து ஒரு 10% அமௌண்ட்டு தான் இதுக்கு வந்து நீங்கள் வட்டியாக பே பண்ணியிருப்பீங்க. ஒரு 1,35,000 லோனுன்னா நீங்கள் வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வட்டி கட்டியிருப்பீங்க. அப்போது ஏன் நாங்கள் லோனுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, எடுத்த உடனே எங்கள் இனிஷியலாக எங்களால் காஸ்ட்டு போட முடியாது, 1,50,000 ரூபா எங்களால் செலவு பண்ணி சோலார் போடணுன்ற இது எங்களால் முடியாது. ஆனால் பட் எங்களுக்கு சோலார் போடணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த லோன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 15,000 ரூபா பே பண்ணிங்கன்னா போதும், பேலன்ஸ் அமௌண்ட்டை பேங்க் லோன் மூலயமா போட்டு நம்ம சோலார் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோங்க. சரிங்க, இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், அதாவது சோலார் போட்டுட்டோம், எங்களுக்கு இஎம்ஐ போட்டு கொடுத்துட்டீங்க, அதில் என்ன எங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குதுன்னு கூட நீங்கள் கேட்கலாம். இப்போது இந்த கஸ்டமரே நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேங்க. இவங்க வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் 4,000 ரூபா பில்லு பே பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு 4,000 ரூபா பில்லு பே பண்ணுறாங்க. இப்போ 2 கிலோவாட் சோலார் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். அவர் பாக்கெட்லேருந்து 15,000 ரூபா எடுத்து கொடுத்துட்டாரு. பேலன்ஸை நாங்கள் இஎம்ஐயில் போட்டு கொடுத்துட்டோம். இப்போ இஎம்ஐ இவருக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 ரூபா இஎம்ஐ வருங்க. இப்போ 2,500 ரூபா இஎம்ஐ 5 வருஷத்துக்கு பேங்க்கில் போட்டு கொடுப்பாங்க. 1,35,000க்கு 5 வருஷத்துக்கு போட்டு கொடுப்பாங்க. இப்போ 1,35,000க்கு போட்டு கொடுத்ததுக்கப்புறம் இவர் மொதல் மாதம் 2,500 ரூபா கட்டுவார். அடுத்தடுத்த ஒரு மாதமும் 2,500 ரூபா கட்டிகிட்டு இருப்பார். இப்போ அந்த 1,35,000 ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் ஒரு 2 மாதத்துக்குள்ளே 60,000 ரூபா சப்சிடி கவர்மெண்ட்டில் இவருக்கு கிரெடிட் ஆகிடும். அப்போ கிரெடிட் ஆகும்போது 1,35,000ல் 60,000 மைனஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 ரூபா வருதுங்களா? ஆமாம், 75,000 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அந்த 75,000க்கு தான் இவர் இஎம்ஐ பே பண்ணணும்.
அப்போது அந்த 75,000 வரும்போது அந்த 60 மாதம் 5 வருஷம் கட்ட வேண்டியதை ரிவைஸ் பண்ணி 3 வருஷமோ இல்லை அந்த ரேஞ்சுக்கு ஒரு 36 மாதத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அப்போது இவர் 36 மாதத்துக்கு மட்டும்தான் இவர் இஎம்ஐ பே பண்ண போகிறாரு. மாதம் 2,500 பே பண்ண போகிறாரு. இதில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் இஎம்ஐ பே பண்ணும்போது இவருக்கு கரண்ட் பில்லு வரவே வராது. 4,000 ரூபாய் இவர் பே பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இவரோட கரண்ட் பில்லு 200-300 ரேஞ்சு தான் இவருக்கு இருக்கும். அப்போது கரண்ட் பில்லு கட்ட வேண்டிய அதே அமௌண்ட்டை எடுத்து இவர் இஎம்ஐயாக பே பண்ணிக்கிறார். ஒரு 500 300 சேர்த்து இவர் இஎம்ஐயாக பே பண்ணிக்கிறார். இப்படியே ஒரு 3 வருஷம் பே பண்ணும்போது லோன் க்ளோஸ் ஆகிடும். ப்ராஜெக்ட் அந்த அடுத்த 3 வருஷத்துக்கு அப்புறம் 100% இவருக்கு இதுலேருந்து பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் போடுற இஎம்ஐ அப்படின்றது ஒரு 3 வருஷம் தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. 3 வருஷத்துலேயே நீங்கள் போட்ட காசை எடுத்துடலாம். அதுவுமே நீங்கள் கரண்ட் பில்லு கட்டுற அமௌண்ட்டை எடுத்து இஎம்ஐ கட்டிக்கலாம். வட்டியும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பெருசாக வட்டி வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் தாராளமாக இதை நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி இப்போ பே பண்ணும்போது இனிஷியலாக என்னால் செலவு பண்ண முடியாது, அவ்வளோ அமௌண்ட் என்னால் போட முடியாதுன்றவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கலாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம், வண்டி வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரைவேட்டாக தான் போய் லோன் போடுறீங்க. ஆனால் கவர்மெண்ட்டு சோலார் போடுறதுக்கு கவர்மெண்ட்டே லோன் கொடுக்க சொல்லுது. எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு கொடுக்க சொல்கிறாங்களோ அது மாதிரி கவர்மெண்ட்டு சோலாருக்குனே கொடுக்க சொல்லுது. அப்போ எந்த அளவுக்கு கவர்மெண்ட் இதுக்கு இனிஷியேட் எடுத்து எல்லாரும் மக்கள் எல்லாரும் போடணும் அப்படின்றதுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பண்ணுறாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் இடத்துக்கு நீங்கள் போடணும்னா தாராளமாக நீங்கள் லோன் அவைல் பண்ணலாம். எல்லாருமே லோன் அவைல் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாதுங்க. சில பேர் இனிஷியலாக காசு செலவு பண்ணி 1,50,000 செலவு பண்ணி ஒரு 2 மாதத்துலேயே உங்களுக்கு மானிய அமௌண்ட் வரப்போகுது. பேலன்ஸ் ஒரு 50% அமௌண்ட் அதை நீங்கள் உங்களால் ஈடுகட்டிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் லோனே போடாமல் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே இனிஷியலாக எங்களால் காசு போட முடியாது, ஆனால் சோலார் போடணும்னு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க்கை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். இந்த லோனில் இந்த மாதிரி நாங்கள் போடுறது ஆல்மோஸ்ட் ஒரு 15 ப்ராஜெக்ட் நாங்கள் லோனில் போட்டுட்டோங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து இதெல்லாம் எப்பயோ இதெல்லாம் கடைசி, இதுக்கு முன்னாடியே நாங்கள் 15 ப்ராஜெக்ட்டு லோனில் போட்டுட்டோம். நிறைய பேங்க்ஸ்லையும் போட்டிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு யூனியன் பேங்க்கு, எஸ்பிஐ போட்டிருக்கோம், பஞ்சாப் நேஷனல் போட்டிருக்கோம். ஒரு வெண்டர்ஸும் ஒரு பேங்க்ஸை வச்சு டைப் வச்சு போடுவாங்க. அந்த மாதிரி விசாரித்து நீங்கள் தாராளமாக பேங்க் லோனில் போட்டு இந்த பெனிஃபிட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஓகேங்க, இப்போது நம்ம ஒரு சோலார் போட்டால் அதை லோனில் போட்டு எப்படி அதோட பெனிஃபிட் கிடைக்கிறதுன்றதை நான் இந்த வீடியோவில் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நான் அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். நீங்களும் சோலார் போடணும் நியர்பையில். இப்போ நாங்கள் எங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கடலூரில் லொக்கேட் ஆகிருக்கோம். இங்கேருந்து நியர்பை ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, இந்த மாதிரி விழுப்புரம் இப்படி தான் பண்ணுறோம். வெளியூரில் எங்களால் பண்ண முடியாது. இப்போ இங்கேயே பிஸி ஷெட்யூல் இருக்கிறதுனால வெளியில் பண்ண முடியாது. இந்த பக்கத்தில் இருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு சோலார் போடணும், 2 கிலோவாட்டு, 3 கிலோவாட்டு, 5 கிலோவாட்டு அப்படின்ற மாதிரி போடணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சோலாரில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதுக்கும் ஒரு வீடியோ தனியாக போடுறேன். ஸோ நீங்களும் சோலார் போடணுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் ஒரு பெஸ்ட்டு சோலார் இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. ஐஎன் சோலார்.